வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில ஐபிஎல் ரெக்கார்டெலாம் பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவன் பார்த்திங்கன்னா ரோஹித் கோலி, இவங்க ரெண்டும் 2016 அப்புறம் ஐபிஎல்லில் வந்து எவ்வளோ விளாண்டுருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோலி வந்து 2016 ஆவரேஜ் 81, ஸ்ட்ரைக் ரேட் 152, ரன்னு 973. 2017 308 ரன் தான் அடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரைக் ரேட் 122, 30 தான் ஆவரேஜ். 2018 530, 139 ஸ்ட்ரைக் ரேட்டு, 48 ஆவரேஜ். 2019 464, 141 ஸ்ட்ரைக் ரேட்டு, 33 ஆவரேஜ். 2020 466, 121 ஸ்ட்ரைக் ரேட்டு, 42 ஆவரேஜ். 2021 405 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் 119, 29 ஆவரேஜ். 2022 341 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 115, 116 கிட்டத்தட்ட, 22.73 ஆவரேஜ். 2023 639, 139 ஸ்ட்ரைக் ரேட்டு, 53.25 ஆவரேஜ். 2024 542 ரன்னு, 148 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஆவரேஜ் 67. 2024 பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுபோக 2016 கிட்டத்தட்ட இடையில ஒரு 2022 2021 சரிவு ஏற்பட்டிருக்கு. பரவாயில்ல, ஓவரால் பார்த்திங்கன்னா நல்லாவே கோலி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 2016 489 ரன்னு, 132 ஸ்ட்ரைக் ரேட்டு, 44 ஆவரேஜ். 2017 332 ரன், 333 ரன்னு, 121 ஸ்ட்ரைக் ரேட்டு, 23 ஆவரேஜ். 2018 286 ரன்னு, 133 ஸ்ட்ரைக் ரேட்டு, 23 ஆவரேஜ். 2019 404, 128 ஸ்ட்ரைக் ரேட்டு, 28 ஆவரேஜ். 2020 332, 127 ஸ்ட்ரைக் ரேட்டு, 27 ஆவரேஜ். 2021 381, 127 ஸ்ட்ரைக் ரேட்டு, 29 ஆவரேஜ். 2022 268, 120 ஸ்ட்ரைக் ரேட்டு, 19 ஆவரேஜ். 2023 332 ரன்னு, 132 ஸ்ட்ரைக் ரேட்டு, 20 ஆவரேஜ். 2024 330 ரன்னு, 152 ஸ்ட்ரைக் ரேட்டு, 30 ஆவரேஜ். 2016 அப்புறம் இந்த வருஷம் 30 ஆவரேஜை தொட்டிருக்கான் ரோஹித். கிட்டத்தட்ட எல்லா 2017 தவிர்த்து எல்லா சீசன்லையுமே ரோஹித் வந்து கோலி வந்து ரோஹித்தை பீட் பண்ணிக்கிறாப்புல, அதுவும் வேறு லெவலில் பீட் பண்ணிக்கிறாப்புல. ரோஹித்துக்கு ஆவரேஜ் பெரிய ஆவரேஜ் 44 தான் இருக்குது. பட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா 67, 53, 42, 48, 81 இந்த மாதிரி பெரிய ஆவரேஜ் வச்சுருக்காப்புல. அதனால் எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தோட கோலி வந்து பெட்டர் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் ரெக்கார்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு வந்து MS தோனி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பை பேட்டிங் பொசிஷன். நம்பர் 3 8 இன்னிங்ஸ் விளாண்டுருக்காப்புல, 196 ரன்னு, 32.67 ஆவரேஜ், 124.8 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஒரே ஒரு 50. நம்பர் 4 66 இன்னிங்ஸ் விளாண்டுருக்காப்புல, 1560 ரன்னு, 36.28 ஆவரேஜ், 138.1 ஸ்ட்ரைக் ரேட்டு, 550. எல்லாமே நல்லாயிருக்கு. 5வது பொசிஷனில் 73 இன்னிங்ஸில் 1955, 47.68 ஆவரேஜ், சூப்பராக இருக்குது. 144.5 ஸ்ட்ரைக் ரேட்டு, 1150. 6வது பொசிஷனில் 50 இன்னிங்ஸில் 973 ரன்னு, 33.59 ஆவரேஜ், 121 ஸ்ட்ரைக் ரேட்டு, 550. 7வது டவுனில் 20 இன்னிங்ஸில் 360 ரன்னு, 36 ஆவரேஜ், 129.5 ஸ்ட்ரைக் ரேட்டு, 250. 8வது டவுனில் 9 இன்னிங்ஸில் 147 ரன்னு, ஆவரேஜ் 49,
219 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஃபிஃப்டி 0. 9 இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸில் 0-0-0. எங்கப்பா 3, 4, 5, 6 எல்லா பொசிஷனில் இறங்கியிருக்காப்புல இதுவும். அடுத்து நம்ம இவரை பார்க்கலாம். சந்தீப் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் இன் பேஸ் IPL 2023. 1 to 6 ஓவர்ஸில் 15 இன்னிங்ஸு, 30 ஓவர் போட்டிருக்காப்புல, 6 விக்கெட் எடுத்திருக்காப்புல, ஆவரேஜ் 35, எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா 7.1, ஸ்ட்ரைக் ரேட் 30. ஓகே. 7 to 15ல் 8 இன்னிங்ஸில் 13 ஓவர் போட்டிருக்காப்புல, 0 விக்கெட், 0 ஆவரேஜ், எக்கனாமிக் 8.5. டெத் ஓவர்ஸில் 16 to 20ல் 16 இன்னிங்ஸில் 22 ஓவர் போட்டிருக்காரு, 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, 16.3 ஆவரேஜ், எக்கனாமிக் 9.6, ஸ்ட்ரைக் ரேட் 10.2. சூப்பராக போட்டிருக்காப்புல. டெத் ஓவர்ஸ் நல்லா போட்டிருக்காரு. 2023 IPL இருந்து நல்லா போட்டிருக்காரு. அண்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட் ஜாக் பிரீசர் மார்க்கெட் இன் IPL 2024. 12 ரன்னு ஆப்போசிட் KKR, அதாவது பவுண்ட்ரி. ஸ்ட்ரைக் ரேட் 171. மும்பைக்கு அகென்ஸ்டாக 84 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட்டு 311, 17 பவுண்ட்ரி. பவுண்ட்ரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 95.20. GTக்கு அகென்ஸ்டாக 23 ரன்னு, 164, ஸ்ட்ரைக் ரேட்டு, 4 பவுண்ட்ரி. பவுண்ட்ரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 86.90. SRHக்கு அகென்ஸ்டாக 65 ரன்னு, 361, ஸ்ட்ரைக் ரேட்டு, 12 பவுண்ட்ரி. 19.30 SRHக்கு அகென்ஸ்டாக பவுண்ட்ரியோட பெர்சன்டேஜ். GTக்கு அகென்ஸ்டாக மறுபடியும் 20 ரன்னு, 200, ஸ்ட்ரைக் ரேட்டு, 4 பவுண்ட்ரி. 100% ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிருக்காப்புல. அதான் ஒரு 6 ஒரு 4, ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருக்காப்புல GTக்கு அகென்ஸ்டாக. LHக்கு அகென்ஸ்டாக 55 ரன்னு, 157, ஸ்ட்ரைக் ரேட்டு, 7 பவுண்ட்ரி, 69.00, 69% LHக்கு அகென்ஸ்டாக. பயங்கரமாக வாழ்ந்துருக்காரு இந்த பையன்.